இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டொமைன். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, சைன் இன்வர்ஸோட டொமைன் என்னன்னு பார்க்கலாமா? டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் நம்ம கண்டுபிடிக்கணும். டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு. சரி, இப்போ இந்த சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் வந்து பர்டிகுலராக எக்ஸ் ஸ்கொயர் -4 அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நம்ம சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷனில் எந்த இன்டர்வலில் லையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. அந்த டொமைன் என்னன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம போக முடியும். ஸோ உங்களோட சைன் இன்வர்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, ஓகேவா? இப்போ எதை நம்ம கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் -4. ஸோ அதனால் நம்ம அதை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் -4 > 1. இப்போது இங்கே மைனஸாக இருக்கிறது வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுனா இங்கே இருக்க 4 அந்த பக்கம் போச்சுன்னா எப்படி எழுதுவோம்? 0 = -4 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னா இங்கே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து மைனஸ் ஆயிரும். அதாவது மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்கே மைனஸாக இருக்கிறது அங்கே போச்சு ப்ளஸ் ஆச்சுன்னா 5 வந்துருமா? அதே வந்து இந்த பக்கம் போச்சுன்னா அதே விஷயம் தான், +4 வந்துடும். +4 - 1 3 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதில் வேரி ஆகிட்டு இருக்கு எக்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரியலாக வேரி ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் இப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா, அதை நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் = 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா √5 எழுதுவோம்ல, அதே விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அப்படி கிடைக்கும்போது ஸ்கொயர் ரூட் கிடைக்கும்போது +or - நம்ம எழுதுவோம் நம்ம ஸ்கொயர் ரூட்டில். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஸோ +or - √5. அதே மாதிரி இந்த பக்கம் போச்சுல √, இங்கேயும் +or - 3ன்னு எழுதிடும், √3. சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? இப்போ +or - வருதுங்க. அப்போ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து -3ல் நெகட்டிவ் வேல்யூ மட்டும் தனியாக வச்சுருக்கிற மாதிரி, நெகட்டிவ் வேல்யூவை ஒரு இன்டர்வல் வச்சுருக்கிற மாதிரி, அடுத்தது வந்து அதை யூனியன் பண்ணி பாசிட்டிவ் யூனியன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ +or - √3 is less than or equal to x is less than or equal to +or - √5. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெகட்டிவ் வேல்யூவை ஒரு இன்டர்வலாக வச்சுருக்க மாதிரியும் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸை இன்டர்வலாக வச்சுருக்க மாதிரியும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? அது யூனியன் பண்ணால் உங்களுக்கு ஹோல் இன்டர்வல் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ -√3 -√5 இது ஒரு இன்டர்வலாகவும், அண்டு பாசிட்டிவாக வச்சுருக்கிற மாதிரி √3 √5, ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் உங்களுக்கு இந்த இன்டர்வல் கிடச்சிடும். நம்ம இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா இதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். இதோட ஃபைனல் ஆன்சர் கூட நிறுத்திக்கலாம். ஸோ இதான் இதோட டொமைன். லாஸ்ட்டாக நம்ம எழுதும் போது டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதலாம், அப்படி இல்லைனா இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ட்ரா த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்.